ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்டர்டே மேட்ச்சில் ரஷித் கானை கேப்னாவில் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லியிருந்தேன். வைஸ் கேப்டனாக வந்திருந்தார். பட் மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து லோ பிக்கில் நம்ம தனித்தனியாக எல்லா பிளேயர்ஸும் சொல்லியிருந்தோம். பட் ஆனால் 3மே அப்படியே கிளிக் ஆகிடுச்சு. சரி வாங்க இன்றைக்கி மேட்சுக்கான பிளேயர்ஸ் யார், கீ பிளேயர்ஸ் 2 பேர் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மேட்ச்சுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லில் 33வது மேட்ச்சு பஞ்சாப் கிங்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கு இடையே நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30க்கு மகாராஜா கிரிக்கெட் கிரவுண்டு மொஹாலியில் நடைபெறுது. பேட்டிங் பிச்சு ஆவரேஜ் ஸ்கோர் 162 பதிவாயிருக்கு. ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே 31 டைம் மோதிருக்காங்க. அதில் 16 டைமு மும்பை இந்தியன்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த மேட்சுக்கான பர்சன்டேஜ் வைஸ் அதிகமான பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். அதில் யாரெல்லாம் ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்த மேட்சுக்கான கீ பிளேயர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறப்ப ரோஹித் சர்மா தான். ரோஹித் சர்மாவுடைய 250வது ஐபிஎல் மேட்ச்சு. இந்த மேட்சுக்கான கீ பிளேயர்ஸாக இருப்பார். அதே போல் லாஸ்ட் மேட்ச்சு ஒரு 100 வந்து அடிச்சிருந்தார். மேபி அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ண முடியுமான்னு தெரியல. அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார்னா தாராளமாக ஒரு கேப்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டீம்லையுமே அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான். இதில் இந்த 6 பிளேயரும் வச்சுட்டு போகாதீங்க. நம்ம எப்பவுமே சொல்கிறது மாதிரி தான். மோஸ்ட்லி 2, 3, 4, 5 இதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து கிளிக் ஆகும். கட்டாயம் ட்ரீம் டீம் வருவாங்க. அந்த பேட்டர்னை வந்து பிடிச்சி நீங்கள் டீம் வச்சுட்டு போங்க. புது யூசர்ஸ்க்காக சொல்கிறேன், பழைய யூசர்ஸ்க்குலாம் தெரியும். பட் இந்த மேட்ச்சில் இந்த 2 பிளேயரில் யாருன்னா ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். ஃபேண்டசி டாபிக்ஸ் இவங்க தான் வராங்க. மேபி 2 பேரும் வச்சுக்கோங்க, இல்லை 2ல் யாருனாவது ஒரு பிளேயர் மேலே ரிஸ்க் எடுத்து பாருங்கள். அடுத்த பிளேயர் நான் சொல்லியிருக்கேன், ரோஹித் சர்மாவுடைய 250வது ஐபிஎல் மேட்ச்சு. மேபி இவர் அதே ஃபார்மு அதே ரிதமில் அடிப்பார் அப்படின்னா தாராளமாக கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா அப்படி ட்ராப் பண்ணி பாருங்கள். அதுதான் வீக்னஸ். ஏன்னா ரபடாவுடைய பாலில் வந்து 2 முறை அவுட் ஆகிருக்காரு. அதே போல் ஹர்ஷல் பட்டேலுடைய பால்லையும் 3 டைம் அவுட் ஆகிருக்காரு ரோஹித் சர்மா. இது ஒரே ஒரு வீக்னஸ் மட்டும்தான். மற்றபடி ஃபார்ம் வைஸ் நல்ல ஃபார்மில் தான் இருக்கார். பும்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் மட்டும் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. 3 விக்கெட் எடுத்தால் போதும். பர்பிள் கேப் வந்து பும்ராவுக்கு வரும். வேணும்னா பும்ராவை கூட வச்சு பாருங்கள். பும்ரா வந்து முக்கியமாக இருப்பார் இந்த மேட்ச்சுக்கு. ஏன்னா பஞ்சாப்க்கு எதிராக விளையாடக்கூடிய மேட்ச்சில் எல்லாம் பும்ராவுக்கு விக்கெட் கிடச்சிருக்கு. அதனால் பும்ராவை வச்சுக்காங்க. ஹர்தீப் சிங் ரபடாவை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் 1 விக்கெட் அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. வேணும்னா இவங்க 2 பேர் கூட யார் மேலாம் ரிஸ்க் எடுத்து பாருங்கள். நீங்கள் சாம் கரனை பிக் பண்ணால் இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயர் மேலே ட்ராப் பண்ணுங்கள். இல்லை இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணால் சாம் கரனை வந்து ட்ராப் பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி 4ன்ற பேட்டர்ன் வந்து எப்பவுமே நான் சொல்கிறது ஏன்னா 4ன்றது சேஃபாக இருக்கும். அதனால தான் நான் 4 பேட்டர்னை வந்து கொண்டு போவோம்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய இந்த 6 பிளேயரில் இந்த 4 பிளேயருமே எம்இபி வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியான பிளேயர் தான். பிரப்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும் 100 கூட அடிப்பார். டிம் டேவிட்டும் அதே மாதிரி தான், ஹிட்டர் மாதிரி. அதர்வாத்தைடு வந்து இன்னிங்ஸ் ஸ்டார்டிங்கில் வருவார். மோஸ்ட்லி இவர் வந்து அவ்வளோ சீக்கிரம் மிஸ் அவுட் ஆகிறதுலாம் இல்லைங்க. வேணும்னா இந்த 3 பிளேயர் யாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிராரும் அதே போல் தான். திடீர்னு ஒரு மேட்ச்சில் 4 விக்கெட் கூட கிடைக்கும். வேணும்னா இந்த பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். சேசர கோபாலை பொறுத்த வரைக்கும் கூகுளி போடுவார். வேணும்னா இந்த பிளேயரை ட்ரை பண்ணி பாருங்கள். நபி இந்த மேட்ச்சில் இருப்பாரான்னு தெரியல. இவருக்கு பதிலாக துஷாரான ஒரு பவுலர் வர மாதிரி பிளேயிங் ஒன்று போட்டுங்கிறாங்க. ஆன் டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் நபியை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா நான் கண்டினியூவாக சொல்லிட்டு வர மாதிரி தான். 5 விக்கெட் எடுத்தால் இவர் வந்து 350 விக்கெட்டுக்கு வந்து ரீச் பண்ணுவார். ரொம்ப ரிஸ்க்கு தான். 5 விக்கெட்லாம் கிடைக்குமா என்னன்னு வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா தாராளமாக ட்ராப் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் ஒரு 2 பிளேயர் பக்கம் பிக் பண்ணி பாருங்கள். பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர் பேட்டில்னு பார்க்குறப்ப ஹர்ஷல் பட்டேல், ரபடா. ஹர்ஷல் பட்டேல் வந்து ரோஹித் சர்மாவும் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. ரபடாவும் அதே போல் ரோஹித் சர்மாவும் 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான். இதில் அவுட் ஆனதான் அவுட்டு. இல்லைனா ரோஹித் சர்மா மறுபடியும் அதே ரிதமில் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் ஆரஞ்சு கேப்பில் விராட் கோலி 361 ரன் இருக்கார் விராட் இந்த சீசனில். பட் ரோஹித் சர்மா வந்து 261 ரன் அடிச்சிருக்காரு. கரெக்டாக 101 ரன் அடித்தா 362 ரன்னு இந்த சீசனில் அடித்த மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு ஆரஞ்சு கேப் போகும். ஸோ ரோஹித் சர்மா வேணும் அதே ஃபார்ம் கண்டினியூ பண்ணுவார்னா கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயர் நம்ம பார்க்கக்கூடிய கீ பிளேயர்ஸ் யாருன்னா லியாம் லிவிங்ஸ்டனு. 68 ரன் அடித்தா 1000 ரன்னை வந்து அவரோட ஐபிஎல் ரீச் பண்ணுவார். வேணும்னா பஞ்சாப் பக்கம் ஒரு பிளேயர் மிடில் ஆடுவாங்க அப்படின்னா
லியாம் லிவிங்ஸ்டனை ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டீமும் மோதும்போது மோஸ்ட்லி ஏதாச்சும் ஒரு டீமில் டாப் ஆர்டர் வந்து காலியாகிடுறாங்க. அந்த டாப் ஆர்டர் காலியாக டீமில் மிடில் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு 50 ரன் பக்கம் அடிக்கிறாங்க. வேணும்னா நீங்கள் எந்த டீம் லாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஆர்டர்ஸை கன்சிடர் பண்ணி டீம் எடுத்திங்கன்னா பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து முக்கியமான பிளேயர் ஹர்திக் பாண்டியா. இவர் வந்து 60 ரன் அடிக்கணும். 60 ரன் அடித்தா 2500 ரன் வந்து அவரோட ஐபிஎல் கரியர் ரீச் பண்ணுவார். சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஓவரால் T20ல 47 50 அடிச்சிருக்காரு. இந்த சீசன் முடியக்கூடியதில் மோஸ்ட்லி 50 50 வந்து ரீச் பண்ணுவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதே போல் சூரியகுமார் யாதவ் பற்றி சொல்லணும்னா பஞ்சாப்க்கு எதிராக மட்டும் 427 ரன் அடிச்சிருக்காரு ஸ்கையே. அதனால் இவர் வந்து ஒரு 500 ரன் ரீச் பண்ணணும்னா மோஸ்ட்லி ஒரு 73 ரன் வந்து தேவைப்படுதுங்க. வேணும்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூரியகுமார் ரோஹித் சர்மா வந்து ட்ராப் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டீமில் சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். கேப்டனுக்கு எலிஜிபிளான ஒரு பிளேயர் தான். அடுத்தது பேர்ஸ்டோவுக்கு பதிலாக ரில்லி ரோசோ வர மாதிரி போட்டிருக்காங்க. அது உண்மையான தெரியல. பட் ரில்லி ரோசோவும் ரெக்கார்டும் செக் பண்ணி பார்த்தேன். ஓவராலாக 49 50 அடிச்சிருக்காருங்க. மேபி ஒரே ஒரு 50 அடிச்சா 50 ஃப்ரேம் 50க்கு தொடுவார். வேணும்னா இந்த பிளேயர் பிளேயிங் லெவலில் வந்தால் பிக் பண்ணி பாருங்கள். அடுத்த பிளேயரை பற்றி சொல்லணும்னா மத்வால். ஆகாஷ் மத்வாலை பொறுத்தவரைக்கும் ஓவரால் T20ல 45 விக்கெட் எடுத்திருக்காரு. இவர் வந்து 50 விக்கெட்டுகளை நோக்கி போகிறதுனால பவுலிங் ஆப்ஷனில் மும்பை பக்கம் மத்வாலை பிக் பண்ணி பாருங்கள். அதே சமயம் சில சமயம் டெத்தில் கூட பவுல் பண்ணுறாரு ஆகாஷ் மத்வால். நல்ல பிளேயர் தான். பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்குது அவர். அடுத்து இந்த கிரவுண்டு யாரெல்லாம் சூட்டபுளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கு சூட்டபுளாக இருக்குது. லிவிங்ஸ்டன்னு நல்லா இந்த கிரவுண்டு சூட்டபுளாக இருக்குது. அடுத்த பிளேயர் வந்து சூரியகுமார் யாதவ். பம்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் நல்ல விக்கெட் கிடைச்சிருக்கு. கரெக்டாக 3 மேட்ச்சில் 1.6 அப்படின்ற ரேஷியோவில் 6.85 என்ற எக்கனாமிக்கில் பவுல் பண்ணுறாரு. வேணும்னா பும்ராவை கூட வச்சு பாருங்கள். பும்ராவுடைய பாலில் சாம் கரன் வந்து 2 டைம் அவுட் ஆகிருக்காரு. வேணும்னா சாம் கரனை ட்ராப் பண்ணி பார்த்துட்டு அந்த டீமில் பும்ராவை வச்சுக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பஞ்சாப் சைடு சாம் கரன் ஒருத்தர் தான் ஒரு டீமுக்கே வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லை ட்ராப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டீமுக்கு எதிராக மட்டும் பர்ஃபார்ம் பண்ணவங்கள பார்க்கலாம். ரோஹித் சர்மா 30 மேட்ச்சில் 812 ரன் அடிச்சிருக்காரு ஓவராலாக. அடுத்த பிளேயர் யாருன்னா சூரியகுமார் யாதவ் 20 மேட்ச்சில் 427 ரன் அடிச்சிருக்காரு. ஆப்போசிட் டீம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிராக ஜித்தேஷ் சர்மா 3 மேட்ச்சில் 104 ரன் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் வந்து 34 வச்சிருக்காரு ஜித்தேஷ் சர்மா. அடுத்தது ஜாஸ்பிரிட் பும்ரா 15 மேட்ச்சில் 20 விக்கெட் எடுத்திருக்காரு. எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணுறாரு. ஓவரில் அதிகமாக வந்து ரன் போகிறதில்ல. 6ல் வச்சிருக்காரு எக்கனாமிக்கில். அடுத்த பிளேயர் யாருன்னா முக்கியமான பிளேயரு மும்பைக்கு எதிராக மட்டும் ஹர்ஷல் பட்டேல் 12 மேட்ச்சில் 21 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ஷல் பட்டேல் கூட பஞ்சாப் பக்கம் பர்சன்டேஜ் கம்மியாக இருப்பார். வேணும்னா டீமில் பிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அதே போல் யாருக்குமே வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்காதீங்க. நீங்களே வந்து சொந்தமாக டீம் போடுங்க. கண்டிப்பாக அந்த நாள் உங்களுடைய நாளாக இருந்தால் கண்டிப்பாக வரும். நான் எப்பயுமே அதுதான் சொல்லுவேன். ஸோ நல்லா டீம் மேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.